பூமியில் பிறந்த எல்லா உயிரினங்களுக்கும் வந்து எலக்ட்ரோலைட்ஸுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. மனிதனாகிய நமக்கும் சரி தான், விலங்குகளும் சரி தான், அந்த எலக்ட்ரோலைட்ஸ் வந்து சரியான லெவலில் இருந்தால் மட்டும்தான் மனிதனாலும் சரி விலங்குகளும் சரி உயிர் வாழ முடியும். அப்படி எலக்ட்ரோலைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்படி அந்த எலக்ட்ரோலைட்ஸ் என்ன மாதிரி வேலை பார்க்குன்னு சொல்லணும்னா, அந்த எலக்ட்ரோலைட்ஸ் வந்து சரியான விதத்தில் இருக்கும்போது தான் நம்ம உடம்புல உள்ள பிரெயின், ஹார்ட்டு, கிட்னி, லிவர் எல்லாமே அதோட ஃபங்க்ஷன் வந்து சரியான இது பண்ணோம். அப்படி எலக்ட்ரோலைட்ஸ் நம்ம உடம்புல என்னென்ன எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், குளோரைடு, மெக்னீசியம் சொல்லிட்டு அதிக வகையான எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி குறிப்பாக பார்க்க போகிறதுனா பொட்டாசியத்தை பற்றி தான். ஒரு பொட்டாசியங்கிற எலக்ட்ரோலைட்ஸ் வந்து மனிதனுக்கு எந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது, அந்த எலக்ட்ரோலைட்ஸ் வந்து குறைஞ்சா என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன் சிம்டம் வரும், அதுபோக பொட்டாசியம் அளவு அதிகமானால் எந்த மாதிரி காம்ப்ளிகேஷன், அதோட சிம்டம் எந்த மாதிரி இருந்துட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டுக்கு வந்து பொட்டாசியம் வந்து அதிகமாக தான் ஆகும். அப்படி அதிகமாச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், பொட்டாசியம் அதிகமானால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, எந்த மாதிரி சிம்டம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நம்ம கண்டினியூவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கும் கண்டிப்பாக பொட்டாசியம் சம்மந்தமான ஒரு டவுட், சந்தேகம் எதாக இருந்தாலுமே கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேசிக்காகவே பொட்டாசியம் அதிகமானாலும் லோவான எந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வரும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நம்ம இப்போ பொட்டாசியத்தை பற்றி ஒரு விரிவாக பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் அருள்ராஜ், டயாலிசிஸ் டெக்னீஷியன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ வந்து பொட்டாசியத்தை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். லோ பொட்டாசியம்னா இருந்தால் எந்த மாதிரி சிம்டம், எந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது வந்து ஹை பொட்டாசியம் ஆச்சுன்னா எந்த மாதிரி சிம்டம், எந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்கும் அப்படிங்கும்போதும். மூணாவது வந்து டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு பொட்டாசியம் அதிகமானால் எந்த மாதிரி சிம்டம் காட்டும், அதை எப்படி நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணும்போது கிட்னி ரிலேட்டானு சொல்லி தான், இந்த ஹெல்த் ரிலேட்டானு சொல்லி தான் கண்டிப்பாக அவேர்னஸ் இருக்கும். இப்போ நம்ம பொட்டாசியத்தை பற்றி வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். பொட்டாசியங்கிறது வந்து நம்ம உடம்புல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எலக்ட்ரோலைட்ஸு. நம்ம உடம்புல வந்து நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது. எல்லாமே ரொம்ப முக்கியமானது, இம்பார்ட்டன்டானது. இன்னும் ஒவ்வொரு எலக்ட்ரோலைட்ஸ் வந்து ஒவ்வொரு மெயின் ரோலை பார்க்குது. குறிப்பாக சொல்ல போனோம்னா பொட்டாசியோட மெயின் ரோல் என்ன பார்த்தோம்னா, கண்டிப்பாக வந்து நரம்பு வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும், இல்லை தசை மசில்ஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. மூணாவது வந்து ஹார்ட் வந்து சரியான விதத்தில் பம்பிங் பண்ணுறது வந்து இரகுலர் ஹார்ட் பீட் இல்லாமல் சரியான ஹார்ட் பீட் வந்து பம்ப் பண்ணுறது வந்து பொட்டாசியம் வந்து மெயின் ரோலாக இருக்குது. அப்படி இந்த பொட்டாசியம் வந்து நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா, பிளட் டெஸ்ட் மூலமாக தான் பார்க்க முடியும். ஏன்னா பிளட் டெஸ்ட்டில் வந்து இந்த பொட்டாசியத்தோட நார்மல் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 3.5 to 5.6 வரைக்கும் இருக்கிறது தான் பிளட்டில் வந்து பொட்டாசியத்தோட நார்மல் வேல்யூ. இந்த பொட்டாசியம் வந்து 3.5 விட குறைவாக இருக்கும்போது அதை தான் நம்ம வந்து லோ பொட்டாசியம்னு சொல்கிறோம். இந்த லோ பொட்டாசியம் இருக்கும்போது எந்த மாதிரி சிம்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு வந்து லூஸ் மோஷன் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு கன்ஃபியூஷனாக பேசுவாங்க. அந்த மாதிரினா அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்க வந்து ஒரு நெஃப்ராலஜி வந்து ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு செக்கப் பண்ணுறது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் அதிகமாக உள்ள ஃப்ரூட்ஸு, பழங்கள், பழங்கள், உணவு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் ஓரளவு பொட்டாசியம் வந்து அதிகமாக எடுத்தது வந்து கண்டிப்பாக அது ஹெல்ப் பண்ணும். ஹார்ட் சம்மந்தமாக உள்ளவங்க, அப்புறம் வந்து டயபெட்டிக், இம்யூனால் வந்து சுகர் இருக்கவங்களுக்கு, அது மாதிரி ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து டாக்டர்ஸை பார்க்கும் சில வகையான மருந்துகளில் வந்து நீர் மாத்திரை, கை காலில் எடிமை தான் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து அந்த எடிமை வந்து போக்குறதுக்கு வந்து டயபெட்டிக் டேப்லெட் கொடுக்கும்போது அவங்க உடம்புல இயல்பாகவே போகிற யூரினை காட்டிலும் அளவுக்கு அதிகமாக வந்து நீர் வந்து வெளியேறும். அப்படி வெளியேறும் பட்சத்தில் வந்து அவங்களுக்கு வந்து உடம்புல எலக்ட்ரோலைட்ஸ் சேர்ந்து வந்து ரிமூவ் ஆகும்போது வந்து அதை சொல்ல போனால் நான் சொன்ன மாதிரி கால்சியம், மெக்னீசியம், குளோரைடு, சோடியம் எல்லாமே ரிமூவ் ஆகும். அந்த வருஷம் வந்து பொட்டாசியமும் ரிமூவ் ஆகும்போது பொட்டாசியம் லெவல் வந்து குறைஞ்சா இந்த மாதிரி நான் சொன்ன சிம்டம்லாம் இருக்கும். இந்த மாதிரி சிம்டம் தான் ஒரு நல்ல நெஃப்ராலஜியை பார்க்குறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹை பொட்டாசியம் தான். ஹை பொட்டாசியம் யாருக்கு வரும்னு சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் பிபி சம்மந்தமாக வந்து நோய் டிசீஸ் இருக்கவங்களுக்கு, அப்புறம் டயபெட்டிக் டிசீஸ் உள்ளவங்களுக்கு, நாள்பட்ட சிறுநீரக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து ஹை பொட்டாசியம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அவங்களுக்கும் இந்த பொட்டாசியம் அதிகமானா எந்த மாதிரி சிம்டம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஒன்று சொல்ல போனால் லோ பொட்டாசியம் வந்து ஹார்ட் வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டும், அதாவது இர்ரெகுலர் ஹார்ட் பீட் இருக்கும். அதே மாதிரி ஹை பொட்டாசியம் ஆகும்போது வந்து இர்ரெகுலர் ஹார்ட் பீட் இருக்கும், டயர்னஸ் இருக்கும், ஒரு வாமிட் இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், இந்த சதப்பகுதி பிடிச்சி இழுக்கிற மாதிரினா இருக்கும், கிராம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரினா வர வாய்ப்பு உண்டு. இந்த ஹை பொட்டாசியம் ஆகும் பட்சத்தில் வந்து அந்த ஹை பொட்டாசியம் இருக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டாக்டரை போய் அணுகிறது நல்லது. இந்த ஹை பொட்டாசியம் எதில் தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தோம்னா, நான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் நம்ம பிளட் டெஸ்ட்டில் வந்து தெரிஞ்சிக்கலாம். நம்ம பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் ஆகணும். அதை விட சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா ஒரு இசிஜி எடுத்து பார்த்தா நம்ம உடம்புல வந்து ஹார்ட்டோட ஃபங்க்ஷனில் ஒரு இசிஜின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து பார்த்தோம்னா இந்த பொட்டாசியம் லெவல் வந்து உடனே தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை பொட்டாசியம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நெஃப்ராலஜியை பார்க்கும் பட்சத்தில் இல்லை ஜென்ரல் மெடிசனை பார்க்கும் பட்சத்தில் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து பொட்டாசியத்தை குறைக்கிறதுக்கு வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுபோல் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற சமயத்தை வந்து பொட்டாசியம் அதிகம் உள்ள ஃப்ரூட்ஸோ சாப்பாடோ ஃபுட்டோ எதுவும் எடுத்துக்கிடக்கூடாது. இந்த பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறது எந்தெந்த ஃப்ரூட்ஸு எந்தெந்த ஃபுட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் ஏற்கனவே நம்மளோட சேனலில் ஃபுட்டு ரிலேட்டடாக வந்து எதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, லோவாக இருக்குது, பாஸ்பரஸ் எதில் அதிகமாக இருக்குது, லோவாக இருக்குது, கால்சியம் எல்லாமே தனியாக வந்து டயட் சம்மந்தமாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஒரு பொட்டாசியத்தை பற்றி ஒரு தெரிஞ்சுக்கிறது அது ஒரு நல்ல ஒரு ஆரம்ப ஸ்டேஜாக இருக்கும் பொட்டாசியம் எது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கும்போது வந்து ஒரு டாக்டரை பார்க்கும்போது இசிஜி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து ஒரு பொட்டாசியம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மூலமாக வந்து ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா மெடிக்கல் மூலமாக பார்த்தோம்னா கேப்பைன் சேஷன் இருக்குது, அது மூலமாக கொடுத்து பொட்டாசியத்தை குறைக்கிறதுக்கோ அப்படின்னா பண்ணுறதுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பார்ப்பாங்க. ஒருவேளை குறையாத பட்சத்துக்கு வந்து அடுத்த ட்ரீட்மெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா டாக்டர்ஸ் சொல்கிற வந்து டயாலிசிஸ் மூலமாக நம்ம பொட்டாசியம் வந்து சமநிலை கொண்டு வரலாமாங்க. ஏன் பொட்டாசியம் டயாலிசிஸ் மூலமாக கொண்டு வர பார்க்குறாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம கிட்னி தான் மெயின் ரோல் பார்க்குது. நீங்கள் பொட்டாசியம் லோவானாலும் ஹையானாலும் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆக போகிறது வந்து மனிதனோட கிட்னி தான். ஏன்னா இந்த கிட்னி தான் உடம்புல உள்ள எலக்ட்ரால்ஸ் வந்து சரியான விகிதத்தில் வந்து பேலன்ஸ் பண்ணுறது. இந்த கிட்னி தான் ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு ரோலாக இருக்குது. ரெண்டாவது வந்து கிட்னி வந்து வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து ரிமூவ் பண்ணி வெளியே அனுப்புது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து தேவையான ஆர்கான்ஸ் வந்து மிச்ச சத்து எல்லாமே ஆர்கான்ஸ்க்கெல்லாம் அனுப்பிட்டு வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து ரிமூவ் பண்ணி அனுப்புறது வந்து கிட்னி தான் ரொம்ப முக்கியமாக வந்து ஃபங்க்ஷனாக இருக்குது. மூணாவது நம்ம உடம்புல வந்து ஒரு 60% வாட்டர் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதும் நம்ம கிட்னி தான். இந்த கிட்னியோட ஃபங்க்ஷனை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம முன்னால் வீடியோன்னு பார்த்துருப்போம். அதில் இந்த பொட்டாசியத்துக்கு வந்து இந்த கிட்னி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஹையானாலும் லோவானாலும் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிறது வந்து நம்மளோட கிட்னி தான். அதனால் வந்து ஒரு கிட்னி டாக்டரை பார்க்குறது வந்து நம்ம நல்லதுங்கிறோம். அதுபோக கிட்னியில் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது வந்து தேவைப்பட்டால் டயாலிசிஸ் பண்ணுவாங்க. இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். டயாலிசிஸ்ன்னு சொன்னாலே பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, நம்ம டயாலிசிஸ் பண்ணால் இதுக்கு லைஃப் லாங் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமும் ஒரு டவுட்டும் இருக்கும். இல்லை இந்த பொட்டாசியம் இந்த எலக்ட்ரால்ஸ் வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் சரி பண்ண முடியலை அப்படின்னா டயாலிசிஸ் பண்ணும்போது 1 or 2 டயாலிசிஸில் வந்து அந்த எலக்ட்ரால் வந்து சமநிலை இம்பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டயாலிசிஸ் வந்து தேவையே இல்லை. அதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவங்க சிலவங்க வந்து நம்ம டயாலிசிஸ் சொன்னாலே லைஃப் லாங் ஃபுல்லாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை பண்ணாமையே ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலைமைக்கு தான் போயிருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறது ஒரு பொட்டாசியம் அதிகமாக இருக்குன்னா டாக்டர்ஸ் வந்து டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சரிசமம் ஆனதுக்கப்புறம் டயாலிசிஸ் தேவை இருக்காது. அப்புறம் நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லையும் சரியாயிட்டு சரி பண்ணிக்கலாம். இந்த ஹை பொட்டாசியம் ஆனவங்களுக்கு. மூணாவது வந்து டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறது வந்து டயாலிசிஸ் பேஷண்ட் தான். ஏன்னா டயாலிசிஸ் பண்ணுற இடத்துல என்னுடைய பேஷண்ட்டே என்கிட்ட நிறைய சந்தேகம் கேட்பாங்க. அவங்க கேட்குற சந்தேகம் எல்லாமே பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற சந்தேகமாக கேட்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்த என்னுடைய ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குன்னா டயாலிசிஸ் வந்து நம்ம ஃப்ரீ பொட்டாசியம் ஆசிட் இருக்கும், அதை எடுத்து தான் நம்ம வச்சு டயாலிசிஸ் பண்ணும்போது ஒரு 1/2 hour வந்து அவங்க வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, அவங்க சொன்ன பாடி வீக்னஸ்ஸு டயர்னஸ் எல்லாமே சரியாகி நார்மலாக இருப்பாங்க. அவங்க பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். ஏன் பொட்டாசியம் அதிகமாக இருக்குன்னா அவங்க கண்டிப்பாக டயாலிசிஸ் பண்ணும்போது யூரின் அவுட்புட் இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும்போது ரத்தத்தில் பொட்டாசியம் அதிகமாகும். அப்படி பொட்டாசியம் அதிகமாக வந்து என்னென்ன காம்ப்ளிகேஷன் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காம்ப்ளிகேஷன் வந்து டயர்னஸ்ஸு, வாமிட்டு, பாடி வீக்னஸாக இருக்கும், அவங்கள எந்திரிச்சு நிற்க முடியாது, ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரும் டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு. அது மட்டும் இருதகல ஹார்ட் பீட் இருக்கும், ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கும், அதுக்கடுத்து ஜஸ்ட் பெயின், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் டயாலிசிஸ் பேஷண்ட் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டாக்டரை பார்க்குறோம். அப்படின்னா அடுத்த ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக டயாலிசிஸ் பண்ணுறாங்க, டயாலிசிஸ் தான் பண்ணணும். இல்லை நான் டயாலிசிஸ் பண்ண டிலே ஆகுது அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து சில மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்க அதிகமாக எடுக்கிற வந்து கேபைன்னு சொல்லிட்டு ஒரு சேஷை கொடுத்துருப்பாங்க. 100 ml தண்ணி வந்து 2 டீஸ்பூன் போட்டு கலக்கி குடிப்பாங்க கேபைன் சேஷை. அது தற்சமயம் வந்து பொட்டாசியம் கண்ட்ரோல் பண்ணி தான் வைக்க முடியும், சரி பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கவங்க டயாலிசிஸ் மூலமாக தான் சமநிலை பண்ண முடியும்.
அப்படி டயாலிசிஸ் பண்ணும்போது இந்த பொட்டாசியம் வந்து ஃப்ரீ பொட்டாசியம் எவ்வளோ நேரம் வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ சில பேஷண்ட்டுக்கு 7 இருக்குது பொட்டாசியம், அவங்களுக்கு எவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த ஃப்ரீ பொட்டாசியம் ஆசிட் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கணும்னா ரூல் ஆஃப் 7 அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம டெக்னீஷியனும் சரி எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது என்னடா ரூல் ஆஃப் 7 அப்படிங்கிறது வந்து இது பொட்டாசியம் வந்து ஒரு 6 இருந்தால் அந்த ஒரு மனிதருக்கு வந்து அவங்க வெயிட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பொட்டாசியம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. 7 இருந்தால் அந்த பேஷண்ட்டோட பாடி வெயிட் என்ன, அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது எவ்வளோக்கு ரூல் இருக்குது. அதுக்கு பேர் தான் ரூல் ஆஃப் 7 சொல்லுவாங்க. இந்த ரூல் ஆஃப் 7 என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சரில் கண்டிப்பாக அந்த டாப்பிக்கை பார்க்கலாம். ஏன்னா இந்த ரூல் ஆஃப் 7 பற்றி கண்டிப்பாக ஒரு டெக்னீஷியன் பேர் தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பொட்டாசியத்தை நம்ம ½ hour 1 hour சொல்லிட்டு எடுத்து வைக்கிறோம். எவ்வளோ கொடுக்கணும்னு தெரிஞ்சிச்சுன்னா அது சரியாக பேஷண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு அதுமில்ல நம்ம வந்து ஃப்ரீ பொட்டாசியம் கொடுத்து டயாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ½ hourலேயே வந்து அவங்க வந்து பழைய நிலைமைக்கு திரும்பிடுவாங்க, ஆள் நல்லா செட்டில் ஆகிடுவாங்க. இது வந்து டயாலிசிஸ் பேஷண்ட் வந்து இந்த பொட்டாசியம் ஃப்ரீ பொட்டாசியம் வந்து கிடைச்சி வந்து ரொம்ப வரப்பிரசாதம்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் டயாலிசிஸ்லேயே வந்து பொட்டாசியம் லெவல் வந்து நார்மல் ஆகிரும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் உடனே பொட்டாசியம் க்யூர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பொட்டாசியம் ஃப்ரீ பொட்டாசியம் வச்சு நம்ம சரி பண்ணிக்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஜென்ரலாகவே பொட்டாசியம் லோவானால் எந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வரும், அது எதுலேருந்து பார்க்கலாம், எந்த மாதிரின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். பொட்டாசியம் அதிகமானாலும் எந்த மாதிரி தொந்தரவு வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அதுபோல் பொட்டாசியத்தில் மெயின் ரூலும் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா பொட்டாசியம் சம்மந்தமாக எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் சரி தான் இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். அதனால் டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு பொட்டாசியம் ரிலேட்டடாக நிறையா சிம்டம்லாம் இருந்திருக்கும். அந்த சந்தேகம்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அவங்க சொன்ன சிம்டம்லாம் இதில் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் பொட்டாசியம் ரிலேட்டடாக தான் இருந்திருக்கும். அதுக்கு பொட்டாசியம் ரிலேட்டடாக இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு அதோட இதுவும் நான் உங்களுக்கு பதிலாக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கிட்னி ரிலேட்டடாக ஒரு ஹெல்த் ரிலேட்டடாகவும் ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம முன்னாள் சொல்லும்போது தான் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு கிட்னி ரிலேட்டடாக ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.